பாண்டியன் ஸ்டோர்ல அரசியை திரும்ப குடும்பமா கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லன்னா அரசி மேல ஒருத்தர் ஆசைப்படுவாரு, அவர் அரசுக்கு ஜோடி ஆவாரா அப்படின்னு தெரியல. அந்த சீன்ஸ் தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா பாண்டியன் ஸ்டோர்ல அரசி வந்து அவங்க அப்பா கூட கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அதை வந்து அரசி மேல ஒருத்தர் ஆசைப்படுறாரு, அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இவங்க என்ன இவரோட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா பார்த்துட்டு அரசிக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, யாருங்க அவர் கூட எங்க போறீங்க, அவர் ரொம்ப டெரரான ஆளாச்சு, அவர் கூட எங்க போறீங்க, அவர் சரியான கஞ்சி பேசுறாங்க அப்படி இப்படின்னு அவங்க அப்பா பத்தி அரசிக்கிட்டே சொல்றாங்க. அரசி வந்து ஹலோ நிறுத்துங்க, என்ன ஓரா பேசிட்டு இருக்கீங்க, அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் வந்து அவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி, என்னது உங்க அப்பா, ஐயோ சாரி உங்க அப்பா தெரியாம அவர் போயிட்டு அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனிமே அவர்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க, மரியாதை நடந்துக்கோங்க, என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து செல்லமா அவங்களை வான் பண்றாங்க. அரசி மனசுல என்ன இருக்குன்றதே தெரியல. உடனே அவர்ல சரி ஓகே நான் இப்ப வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவரு இவங்க அவரே நினைக்கிற மாதிரி காட்டாங்க. உடனே அரசிக்கு வந்து இவங்க ஆசை வந்துற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. திரும்ப பாத்தீங்கன்னா அதே சீன் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அரசு இங்க வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அவங்க போயிட்டு மோதிர மாதிரி போயிட்டு சாரிங்க உங்க அப்பா தெரியாம உங்ககிட்ட அப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பா தானே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, என்னோட பொருள் எல்லாம் கொஞ்சம் கடையில விற்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசி பேசிட்டு இருக்காங்க. அது குமார் வந்து பார்த்து சண்டை போறாரு. யாரு இவன் பக்கத்துல எதுக்கு இவங்க பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அரசு கேட்கறாங்க, உனக்கு எதுக்கு அதுக்கு நீ எதுக்கு வந்து அதெல்லாம் கேட்கற, உன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. உடனே அவர் கேட்கற யாருங்க அவர் ஏங்க அப்படி பிரச்சனை பண்றது, நான் யாரை வேணா பண்ணி யாரு நான் யார்கிட்ட பிரச்சனை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பேசுற அரசுக்கும் வந்து இங்க வந்து மரியாதை பொடியில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே குமார் அங்க வந்து மறைச்சு போயிறாரு. உடனே அவர் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கேட்கறாங்க. அரசு உடனே விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தனியா போறீங்க நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு. இல்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செந்தில் வந்து மாட்டிக்கிறாருங்க லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம். அதாங்க அவங்க வந்து பாத்துட்டு இது போல வந்து நாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க ஃபைல் எல்லாம் தேடுறாங்க. செந்திலுக்கு வந்து அள்ளு இல்ல என்ன பண்றதே தெரியல, நம்ம மாட்டிக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து ஒரு வார்னிங் மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் இருக்கவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போய் கொடுக்கறதுக்காக போறாங்க. உடனே செந்தில் வந்து நம்ம தான் போற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணி பாக்குறாரு. எல்லாரும் வெளியில இருக்கவங்க அசிங்கமா பாக்குறாங்க பேசுறாங்க. அதை வந்து அவரே சொல்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப பயந்துறாரு. அவர் கூட்டு போற மாதிரி அவராவே இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாரு. உள்ள போய் உட்கார மாதிரி இது வந்து ஃபேமிலி எப்படி பாப்பாங்க, மீனா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நார்மல் போர்டு வராரு. பார்த்தா ஐயோ இது கனவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அவருக்கு உண்மையா ரொம்ப பயமாயிடுச்சு. எதுக்கு இப்படி பயப்படணும், எதுக்கு லஞ்சம் வாங்க, எதுக்கு இப்படி பயப்படணும், ஒழுங்கா நேர்மையா வேலை செஞ்சிருப்போம், எல்லாரும் தைரியம் இருக்கவங்க லஞ்சம் வாங்க, இவர் எதுக்கு வாங்குறாரு தெரியல. சோ பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு இதுதான் நடந்தது. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.